இன்றைய தலைப்பு செய்திகள். சற்று முன் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். கரூர் விவகாரம். சிபிஐ எடுத்த முடிவு, அது மட்டுமல்லாம விஜய் சம்பந்தமான சில வளர்ச்சிகள், பெரிய அளவுல இந்த கரூர் சம்பவமானது இப்பொழுது சிபிஐ கைக்கு செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் விஜய்க்கு பெரிய அளவில் சோகங்களும் பெரிய அளவுல துன்பங்களும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்கொண்டுதான் விஜய் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாம இப்பொழுதுதான் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகாம அந்த ஒரு நேரமும் தள்ளி போடப்பட்டது. இந்த நிலைமையில் விஜயை கரூர் விவகாரத்தில் சிபிஐ மறுபடியும் விசாரிப்பதாக முடிவெடுத்திருக்கிறது. இது என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத காத்திருந்து இந்த காணொலியின் மூலம் நாம முழுமைக்கும் காணலாம். கடந்த ஆண்டு, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்துல வேலுச்சாமிபுரம் அருகே விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்படுத்திய அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் கவனம் அந்த சம்பவமானது அதிக அளவில் ஈர்க்கப்பட்டது. இந்த வழக்கு தற்போது மத்திய புலனாய்வு பிரிவு, அதாவது சிபிஐ விசாரணையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றம் கரைக்கு முன்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவானது வழங்கப்பட்டது. இந்த ஒரு நேரத்துல விஜய்க்கு சிபிஐ கரூர் நெரிசல் வழக்கில் டிவிகே தலைவர் மற்றும் நடிகர் விஜயை ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் அமைந்துள்ள சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்காக ஆஜராக சம்மனானது இந்த ஒரு நேரத்தில் அனுப்பியிருக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஆய்வு செய்து வழிகட்டும்படி இந்த ஒரு நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையின் போது தற்போதைய நிலை என்னவென்று காணலாமா? சிபிஐ தற்போது கரூரில் உள்ள தற்காலிக விசாரணை அலுவலகத்தில் சம்பவ தொடர்பான இடத்திற்கும் பாகங்கள், வாகனங்கள் மற்றும் ஆதாரங்களை ஆய்வு செய்து இந்த ஒரு நேரத்தில் விஜயின் மீது வேறு ஏதேனும் தொடர்புகள் இருக்குமா, அவங்களுடைய பிரச்சார வகத்துல வேறு ஏதேனும் ஆவணங்கள் வைத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சிபிஐ இந்த ஒரு முடிவையும் இந்த ஒரு நேரத்தில் எடுத்திருக்கிறது. இது அனைத்திற்கும் காரணம் எதிர்கட்சியாகத்தான் இருப்பாங்க. விஜயோட படத்தையும் தடை செய்தது அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று விஜயின் ஆதரவாளர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு கண்டனத்தை முன்வைத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த கரூர் விவகாரத்துல என்ன நடந்தது அப்படின்னு விஜய் அவர்கள் முழுமையாக கூறியிருப்பார்கள். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல சிபிஐ இந்த ஒரு முடிவை விஜய்க்கு எதிராக எடுப்பது பெரிய அளவில் ஒரு துன்பத்தையே இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தும். நம்ம காத்திருந்து காணலாம். இந்த ஒரு விவகாரத்தின் மூலம் விஜய்க்கு நல்ல பெயரானது கிடைக்குமா, அல்லது இன்னும் இருக்கிற நிலைமையை விட மோசமான நிலைக்கு செல்வாரா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் காண முடியும். சுருக்கமாக இந்த ஒரு சொல்லணும் அப்படின்னா, சிபிஐ விசாரணையில சமன் பத்திரமானது இந்த ஒரு நேரத்தில் விஜய்க்கு அளிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணைக்கு ஜனவரி 12ஆம் நாள் அவர் ஆஜராகணும், அதாவது நாளை நாள் அவர் ஆஜராக வேண்டும். பிரச்சார வாகனத்தை சிபிஐ பறிமுதல் அல்லது ஆய்வு செய்ய எடுத்துக்கொள்வதாகவும் இந்த ஒரு நேரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது கரூர் நெரிசல் வழக்கின் ஒரு பகுதியாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மேலும் விசாரணையானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இந்த விசாரணையின் மூலம் விஜய்க்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.